அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அணு விஞ்ஞானிகள் 6 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அணு நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் முக்கிய அணு விஞ்ஞானிகள் 6 பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த விஞ்ஞானிகள் 6 பேரின் பெயரையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த உயிரிழந்த 6 விஞ்ஞானிகள் யாரு, முழு விவரம் என்ன? வணக்கம். ஈரான் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தி வருகின்றது. அதற்கு இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்பது, இஸ்ரேலை அழிப்பதற்காக ஈரான் தொடர்ச்சியாக அணு ஆயுத குண்டுகளை தயார் செய்து வருகிறார்கள். எனவே தற்காப்பு நடவடிக்கையாக நாங்கள் இதனை மேற்கொண்டிருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அணு ஆயுதங்களை தயார் செய்யக்கூடிய, அணுகுண்டுகளை தயார் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் 6 பேரை அவர்கள் கொன்றிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ செய்திகள் வருகின்றன. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் ஈரான் மீது வைத்து வருகின்றது. ஏற்கனவே 2020 கூட இதில் முக்கிய மூளையாக செயல்பட்ட ஒரு விஞ்ஞானி அந்நாட்டு முக்கிய நகருக்குள்ளே காரில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார். எனவே தொடர்ச்சியாக ஈரானில் அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டு விடக் கூடாது, அப்படி ஈரானில் அணு ஆயுதங்கள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டால், அணுகுண்டு தயாரிக்கப்பட்டால் அது இஸ்ரேல் மீது பயன்படுத்தப்படும் என்று அச்சம் நிலவுவதாக அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இன்று அதிகாலை நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் மீண்டும் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 2 அணு விஞ்ஞானிகள் டெஹ்ரானில் இருந்து இஸ்ரேல் தாக்குதலில் குறித்து அந்நாட்டு அரசினுடைய அந்த ஊடகங்களிலே செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுல ஒருவர் ஈரான் அணுசக்தி அமைப்பினுடைய AEIO என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அந்த ஈரான் அணுசக்தி அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் பெரோடின் அப்பாசி அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களுக்கு அந்த அமைப்பு தான் பொறுப்பு என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2010ஆம் ஆண்டில் கூட டெஹ்ரான் தெருவில் நடந்த ஒரு படுகொலை முயற்சியிலே அப்பாசி ஏற்கனவே அந்த அட்டம் செய்யப்பட்டார், அவர் கொலை செய்வதற்கு. ஆனால் அவர் தப்பித்தார். பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரான் புரட்சிகர காவல்படை தலைவரும் சலாமி அந்த இஸ்ரேலிய தாக்குதலிலே கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு சூத்திரதாரியாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அதற்கு மூளையாக செயல்படக்கூடிய நபர்களை குறிவைத்து அவர்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையிலே இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றது. எனவே இதற்கு முக்கிய அதிகாரிகளாக, முக்கிய மூளையாக செயல்பட்ட 6 விஞ்ஞானிகள் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகின்றது. இந்த பலி எண்ணிக்கை மேலும் கூடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ராணுவ தளவாடங்கள், உற்பத்தி நிலையங்கள், அணுசக்தி நிலையங்கள், ராணுவ அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றின் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழலில் ஈரானில் இந்த தாக்குதலில் அணு விஞ்ஞானிகள் 6 பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வமாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.